ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம். பாகம் 7, அத்தியாயம் 2, யோகமும் யோகேஸ்வரரும். பரமபுருஷ பகவான் தன்னை பற்றி தானே பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கூறியுள்ளார். எவரோ ஒருவர் மனக்கற்பனையால் கடவுளை பற்றி ஏதாவது சொல்லலாம். ஆனால் அது கிருஷ்ணர் தானே கூறியதை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று எப்படி நீங்கள் கூற முடியும்? அது முடியாது. கடவுளை பற்றி கிருஷ்ணர் கூறியதை போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஏனென்றால் கடவுளே தன்னை பற்றி கூறுகிறார். அதை விட மேலும் யாரால் கூற முடியும்? ஆகையால் நம்பிக்கையுடன் நடைமுறையாகவோ அல்லது தத்துவ ரீதியாகவோ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக நம்பினால் பகவத்கீதையில் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டிருக்கிற பேச்சுகளின் மூலம் நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். இதில் கஷ்டம் ஏதும் இல்லை. மேலும் கிருஷ்ணரை நீங்கள் நம்பும் போது கடவுள் யார், எப்படி அவர் செயலாற்றுகிறார், அவரது சக்திகள் எப்படி செயல்படுகிறது, எப்படி அவர் படைக்கிறார், பௌதிக உலகம் என்றால் என்ன, ஆன்மீக உலகம் என்றால் என்ன, ஜீவன்கள் என்றால் என்ன, அவைகளின் உறவு முறை என்ன, இது போன்ற அநேக விஷயங்கள் கடவுளின் இலக்கியத்தில் காண கிடைக்கிறது. வேத இலக்கியம் 3 விஷயங்களை கொண்டுள்ளது. முதலாவது கடவுளுடன் நம்முடைய உறவு. அடுத்தது கடவுளுடன் நம்முடைய உறவை புரிந்து கொண்டு அந்த வழியில் நடந்து கொள்வது. உதாரணமாக, ஒரு ஆணும் பெண்ணும் எந்தவித சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு பெண்ணுக்கு கணவராக மாறும்போது உடனேயே உறவு முறை ஆரம்பமாகிறது. இப்படியாக கடவுளுடன் தங்களின் உறவு முறையை புரிந்து கொண்டு மக்கள் பொதுவாக கடவுளை தந்தை என்று நம்புகிறார்கள். மகனின் வேலை என்ன? அவனுக்கு தேவையானவற்றை எல்லாம் தந்தையிடம் கேட்டு வாங்குவது. ஆனால் உண்மையில் இது ஒரு தாழ்ந்த உறவு முறையாகும். கடவுளை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டால் அப்போது அங்கே அந்தரங்கமான உறவு முறை இருக்கும். முழுமையாக நீங்கள் விடுதலை அடைந்த பிறகு உங்களது அந்தரங்க உறவு முறை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு ஜீவனும் கடவுளிடம் ஒரு குறிப்பிட்ட உறவு முறையை பெற்றுள்ளது. ஆனால் தற்போது நாம் அதை மறந்துள்ளோம். பக்தி செயல்களின் மூலம் அந்த உறவு முறை வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவே வாழ்க்கையின் பூரண நிலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கிருஷ்ண உணர்வு மிகப்பெரிய விஞ்ஞானம். அன்பை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வு ஒரு மனக்கற்பனை அல்ல. பிரம்ம சம்ஹிதை, வேதங்கள் மற்றும் பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள விஞ்ஞான பூர்வமான கூற்றை தழுவப்பட்டிருக்கிறது. மேலும் இது சைதன்ய மகாபிரபு, ராமானுஜ ஆச்சாரியர், மத்வாச்சாரியர், நாரதர், அசிதர், வியாசர் மற்றும் அநேக வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண உணர்வு ஒரு சாதாரண அன்பையோ பணத்தையோ சம்பாதிக்கும் வேலை அல்ல. இதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை பக்குவமடையும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், என்னை உண்மையில் அறிபவன் இந்த உடலை விட்ட பிறகு இந்த பௌதிக உலகிற்கு ஒரு பௌதிக உடலை ஏற்க மீண்டும் வரமாட்டான். பிறகு அவனுக்கு என்னதான் நேருகிறது? அவன் அவனது வீட்டிற்கு, அதாவது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் செல்கிறான். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் அறிவை மக்களுக்கு நேரடியாக கொடுக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட வேதங்களை தழுவி கிருஷ்ண அறிவை நாங்கள் கொடுக்கிறோம். பகவத்கீதை மற்றும் வேதங்கள். வேதங்கள் என்றால் அறிவு, வேதாந்தம் என்றால் இறுதியான அறிவு. அந்த இறுதியான அறிவு என்ன? அதுதான் கிருஷ்ணர். எல்லா வேதங்களையும் அறிவதன் மூலம் இறுதியான முடிவு ஸ்ரீ கிருஷ்ணரே. இந்த முடிவு அநேக பிறவிகளுக்கு பிறகே வருகிறது. ஒருவன் உண்மையில் அறிவாளியாக ஆகும்போது அவன் கிருஷ்ணரிடம் சரணடைகிறான். எப்படி அவன் சரணடைகிறான்? வாசுதேவராகிய கிருஷ்ணரே அனைத்திற்கும் காரணம் என்று அவன் அறிகிறான். நாம் காண்கின்ற அனைத்தும் வாசுதேவருடைய சக்தியின் ஒரு படைப்பே ஆகும். ஒருவர் இதை நம்ப வேண்டும். அதன் பிறகு அவர் பக்தராகிறார். அதனால் தான் கிருஷ்ணர், உனக்கு புரிகிறதோ இல்லையோ, நீ என்னிடம் சரணடை என்று அறிவுறுத்துகிறார். பல வகையான உண்டாக்கப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் பகவத்கீதையில் கிருஷ்ணர் எதை போதித்தாரோ நாங்களும் அதையே போதிக்கின்றோம். இதுவே எங்களின் கிருஷ்ண உணர்வு இயக்கம். இது இப்போது எல்லோருக்காகவும் திறக்கப்பட்டுள்ளது. இதில் விதிமுறைகள் மிகவும் எளிது. இந்த இயக்கத்திலிருந்து நன்மை அடைய நீங்கள் விரும்பினால் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 3, இயற்கை நியதிகளுக்கு அப்பால் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.